மனைவி வேறு கருத்துப்பாடால் அவங்க போய் 5-6 மாதம் ஆகுதுங்க. போனதால் 3 பசங்களும் என்கிட்ட தான் இருக்குது. படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் பெருங்குத்தூர் ஹாஸ்டலில் பார்த்து தாளில்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் பெருங்குத்தூர் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்தேன், பெரிய பாப்பா மட்டும். மீதி 2 பசங்க என் கூட தான் இருக்குது. அது நான் இப்போ 5 மாதமாக அங்கே ஹாஸ்டலில் தான் இருக்குது. ஆனால் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொய்யான கேஸு அங்கே மேலே போட்டிருக்காங்க. கேஸு கொடுத்து 1 மாதம் ஆகுது, எதுவும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. நேற்று தான் கேஸ் போட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கலெக்டர் தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு கேஸ் பெருங்குத்தூரில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேஸ் இது பாலியல் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸு. குழந்தை வந்து 5 மாசமா பெருங்குத்தூர் ஹாஸ்டல்ல தான் சார் இருக்கு. அங்கிருந்து இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டு நான் ஒரு அப்பாவி பசங்க ஒரு 4 பசங்க மேலே கேஸ் கொடுத்து பொய்யான கேஸ் தகவலை கொடுத்து கேஸ் போட்டு உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த மாதிரி ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து சேர்த்து கேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி என் குழந்தை அந்த மாதிரி இல்லைங்க சார். என் குழந்தை அங்கே ஹாஸ்டலில் தான் இருக்கு. லீவுனா 1 நாள் 2 நாள் எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அப்பால எங்கேயும் நாங்கள் விட மாட்டோங்க சார். எங்கள் குழந்தை அந்த மாதிரி இன்னும் வந்து அந்த மாதிரி பொய்யான கேஸ் போட்டு அப்பாவி பசங்களை இன்னும் வந்து விடுறாங்க சார். எங்கள் குழந்தை என்கிட்ட ஒப்படைங்க சொல்லுங்க சார். அந்த பசங்களுக்கும் இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். குழந்தை என்கிட்ட ஒப்படைங்க. அந்த பசங்களுக்கும் எந்த இது இல்லைங்க சார். தயவு செய்து சொல்றேன் சார், அந்த பசங்களை விட்டுருங்க சார். என் பேத்தி என் கையில ஒப்படைச்சிருங்க சார். ஆமா, அவங்க ஹாஸ்டல்ல இருந்து அந்த பிள்ளைய வீட்டுக்கே கூட்டின்னு வரலைங்க சார். நேராவே அவங்க ஹாஸ்டல்ல இருந்து போன் பண்ணி முதல்ல தாய்மாமன் தான் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டு வந்தது. ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ட்டு அவங்க வந்து போன் பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து வேலை செஞ்சிருந்ததால எடுக்க காணோம். இப்ப அது சேர்த்து இப்ப 4 மாசம் தாங்க சார் அவங்க மிச்சமா அங்க பெருங்கத்தூர்ல கொண்டு போய் சேர்த்து. அதுக்கு முன்னால மதுரங்கத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சிருந்தாங்க அந்த பிள்ளைய. அங்கிருந்து கொண்டு வந்துதான் இப்ப இங்க சேர்த்தாங்க. அங்கிருந்து இங்க அவங்க அம்மா அங்க இல்லைங்க சார். அவங்க அப்பா மட்டும்தான் அந்த மாதிரி அதான் பராமரிப்பு அங்க பண்ண முடியாதால கொண்டாந்து இங்க சேர்த்துட்டு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கிறதால சரி இவங்க போய் பாத்துக்குவாங்க. ஆமாங்க சார், அவங்க குடும்ப பிரச்சனையால இப்ப கொஞ்சம் தனித்தனியா இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையால தான் இப்ப இந்த பிள்ளைய கொண்டு போய் இங்க சேர்த்துட்டு, அது கூட இவங்க பெத்தவங்க போய் சேர்த்துட்டு வரலைங்க சார். அவங்க தாய்மாமன் தான் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டு வந்தது. அவனுக்கு தான் இவங்க வந்து போன் பண்ணாங்களே. போன் பண்ணது இவன் வந்து போன் அட்டன் பண்ணல. மறுபடியும் அவங்க தாத்தாவுக்கு போன் பண்ணாங்க. அவங்க தாத்தா அந்த மாதிரி ஆத்துல மீன் பிடிச்சிருந்ததால தண்ணியில இருந்ததால எடுக்க முடியல. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை இருக்குங்க சார். அவங்க பொண்ணு அந்த ஹாஸ்டல்ல தான் படிக்குது. அந்த பொம்பளைக்கு போன் பண்ணிருக்காங்க. போன் பண்ண பார்த்து இந்த மாதிரி சொல்லுங்க அவங்க வீட்டுல இந்த மாதிரி இந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல பார்த்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு கொண்டுச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனையில வந்து அந்த வேற பையனையும் இதே மாதிரி தாங்க சார் கோத்து விட்டாங்க. ஆமாங்க சார், அதுவும் இந்த மாதிரி பொய் கேஸ் தாங்க சார். ஆமாங்க சார், அதுவும் பொய் கேஸ் தாங்க சார். அது இப்ப 3 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க சார். அதுவும் பொய் கேஸ்ல போய் தாங்க சார் அந்த பையனை இதே மாதிரி. அந்த பிள்ளைக்கு அப்ப ஒரு 8 வயசு கூட இருக்காதுங்க சார். இல்லைங்க சார், அது முடிஞ்சிருச்சுங்க சார். ஆனா அந்த பையன் மட்டும் போய் இப்ப கையெழுத்து நாங்க ஊருக்காரங்க தாங்க சார். யாருங்க சொந்தக்காரங்க எல்லாம் வரல, எல்லாருமே ஊருக்காரங்க தான். பசங்க சரி வீணா வாழ்க்கை கெட்டுடுமோன்னு தான் இப்ப நாங்க ஊரே வந்திருக்கிறோம். பசங்களுக்கு விடுதலை பண்ணணும். நாங்க அதுங்களுக்கு வந்து எதுவுமே இப்ப பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க யாருமே நவர மாட்டோங்க சார்.